இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோகா அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை 2 ஸ்பூன் நெய்யை அதில் ஊற்றிட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் நல்லா பொண்ணு ஒருவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். என்கிட்ட வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் தான் இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு நட்ஸு பாதாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். நட்ஸ் எவ்வளோதுக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நட்ஸ்லாம் வந்து நல்ல கொழுப்பு தான், அதனால் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வறுபட்டுட்டு அதனால் இதை தனி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நெய்யிலேயே நான் வந்து 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அந்த 1 கரண்டி மாவை இந்த எண்ணெய் சட்டியில் இன்னும் கொஞ்சோண்டு நெய்யை போட்டு இன்னும் கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு 1 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். அதை அப்படியே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கலர் மாறணும், அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 1 கரண்டி மாவு எடுத்தேன் அப்படிங்கிறதுனால 2 கரண்டி தண்ணி. நீங்கள் எதால் மாவு எடுக்கிறீங்களோ அதால் 1 டம்ளர் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி. நான் வந்து இந்த கரண்டியால் தான் எடுத்திருக்கேன், அதனால் 2 கரண்டி தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக தண்ணி ஊற்றணும், தண்ணி கூட ஊற்றிடக்கூடாது, குறைச்சும் ஊற்றிடக்கூடாது. குறைச்சி ஊற்றுனோம் அப்படின்னா வேவாது, நிறைய ஊற்றணும் அப்படின்னா நொலன்னு போய்கிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அந்த மாவு கலர் மாறிடுச்சு பாருங்கள், மாறிடுச்சு. இந்த தண்ணி வந்து தளபுலன்னு கொதிக்கணும். தளபுலன்னு கொதிக்கிற தண்ணியை அப்படியே அந்த மாவில் எடுத்து ஊற்றணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொதிக்கிது பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா வறுக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வறுக்கிறேன். மாவோட கலர் வந்து மாறிடுச்சு, இப்போ நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து தண்ணி கொதித்ததும் அதை தூக்கி அந்த மாவில் ஊற்றுறோம். விடாமல் ஒரு 2 நிமிஷம் விடாமல் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா டோஸ்ட் ஆகிடும். ஒரு வாசனை வரும், அந்த வாசனையே நமக்கு வந்து அப்படியே சுண்டி இழுக்கும். அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும், இல்லாட்டி பச்சை அடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணி எடுத்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறதுனால ஒரே நிமிஷத்தில் வெந்துடும் மாவு. அதிக நேரம்லாம் எடுக்காது. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கே மொத்தமாக ஒரு 8 நிமிஷம் தான் ஆகும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்து அல்வா கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணணும், மாவு நல்லா கொதித்து வருது. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப நெய் சேர்த்தா ஒத்துக்காது, அவங்க வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக சேர்த்துக்கலாம். மீடியமான அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா மாவே அப்படியே திரண்டு வந்துடுச்சு. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். ரெட் கலர் தான் அல்வாவுக்குலாம் நல்லாயிருக்கும், அதனால் ரெட் கலரே நீங்களும் ஆட் பண்ணிங்க. ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு வெந்துடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் சட்டியிலே ஒட்டாமல் அப்படியே கெட்டியாக வரும், அதுதான் வெந்துடுச்சிங்கிற பதம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு கெட்டியாகிடும், ஆனால் அது வேகாத மாதிரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மாவு வெந்துடுச்சு, ஒட்டாமல் வருது பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து 1 கரண்டி மாவு எடுத்தோமா, அப்போ 2 கரண்டி சீனி ஆட் பண்ணணும். அது கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட் தேவையில்லை அப்படின்னா 1½ கரண்டி சுகர் ஆட் பண்ணிங்க. அதுக்கு கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து 1க்கு 1½ இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா 1க்கு 2 அந்த அளவில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிங்க. சுகர் ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாத பதம் வரும், அதுதான் வந்து பதம். இப்போ பாருங்கள் அந்த ஜீனி வந்து மெல்ட் ஆகி அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அப்படியே டைல்யூட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இது நல்லா திரண்டு வரணும், அப்போ தான் அதோட பதம் இது. நான் வந்து நார்மல் எண்ணெய் சட்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் இருந்து செஞ்சீங்க அப்படின்னா நெய்யோட அளவு கம்மியாக யூஸ் பண்ணுறப்பே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் செஞ்சு பாருங்கள்.
நான் வந்து நான்ஸ்டிக் இல்லாததுனால ஆர்டினரி எண்ணெய் சட்டியிலே செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு. இப்போ இது கெட்டியாகி வரும், அதுதான் பதம். இது வந்து சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தஞ்சாவூர் சைடெலாம் இந்த ஸ்வீட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 6 மணிக்கு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது சின்ன சின்ன டீ கடை, ஸ்டால் அதுக்கெலாம் போகிறீங்கன்னா இதை வந்து ஒரு வாழை இலையில் வச்சு அப்படியே கொடுப்பாங்க. அப்படியே வாங்கி சாப்பிடுவாங்க மக்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இங்கே வந்து பிரபலமே, இதுதான் ஃபேமஸே, இதுதான் அசோகா அல்வா தான் இங்கே இது. இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கெட்டியாக வரணும், அதுதான் வந்து பதம். இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு நட்ஸ் இருந்தாலும் அதையும் நல்லா வறுத்துட்டு இதில் போடலாம். நட்ஸ் எவ்வளோவுக்கு எவ்வளோ போடுறோமோ அது வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் நட்ஸ் போடுறத பற்றி ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம், நல்ல ரெட்டு கிடைக்கல. போட்டுட்டு இது அப்படியே நல்லா திரண்டு வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூடான சுவையான அசோகா அல்வா ரெடி. தஞ்சாவூர் சைட்லாம் இந்த ஸ்வீட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு 5 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். பசங்க வந்து டக்குன்னு ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா ஸ்வீட் செய்ய முடியல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இதுதான் இதுக்கு பதம், அவ்வளோதான். இது அப்படியே வாழை இலையில் கட்டி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்துருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா நல்லா பதமாக வந்துடுச்சு. இது வந்து கலர் பத்தலை, இன்னும் கொஞ்சோண்டு கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணால் நல்ல ரெட்டாக இருக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக வந்ததும் அதுதான் பதம், அவ்வளோதான். அந்த இப்போ எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இருட்டுக்கடை அல்வா விடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் ஃபங்க்ஷன்னு வச்சிங்களேன் இதுதான் போடுவாங்க, அசோகான்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஸ்வீட்டாக போடுவாங்க, வேறு எந்த ஸ்வீட்டும் போட மாட்டாங்க. இதான் போடுவாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நல்ல ரெட்டிஷாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ஒரு அப்படி இழுக்கும், சுண்டு இழுக்கும்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடி போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுதான் பதம். அந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள், அவ்வளோதான் பதம். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூடான சுவையான அசோகா அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூடான சுவையான அசோகா அல்வா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.